சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் எடை போட வேண்டாம். விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு களத்துல வந்திருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லை. என்னை கேட்டீங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த கமலஹாசனை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, நியாயமா பேசியிருக்காரு, கரெக்டா பேசியிருக்காரு. கண்டிப்பா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி. தேர்தல் தமிழகத்தில் 4 முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் எடை போட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா, கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சலா நின்றுகிட்டே இருக்காரு, கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு. லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைனா கூட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரண்ட். விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு களத்துல வந்திருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு, வலிமையும் இருக்கு, மோடி அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கு. மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரண எடப்பட கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, 1949 ஆரம்பிச்ச கட்சி, பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த 4 முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி. அதனால் ஒரு ஓட்டு முக்கியம், ஒரு கட்சியும் முக்கியம். கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும். அதுக்காக கூட்டணி பலமா இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி நல்லா இருக்கு, ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தால் அவங்களே 11க்குள்ள கொண்டு வாங்க. இல்லை கோலி மட்டும் இருக்காரு, ஜெயிச்சிடலாமா? சூப்பர், கோலி மட்டும் அடிச்சு ஜெயிப்பார். இருந்தாலும் நேற்று கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் 4, 5, 6, 3 விக்கெட் படப்படன்னு போச்சலாம் நான் நேற்று. அதனால் நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த டீம்ல வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் வலிமையா இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அதை யாராச்சும் இல்லை இவங்க இருந்தனால தான் இப்ப வலிமை இல்லாதனால உங்களை கொண்டு வரேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையா இருக்கிறோமோ 4 முனை போட்டியில் அவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாத்துக்கும் நல்லது. அண்ணே 11 பிளேயரு, அதுக்கு மேல ஃபீல்டிங் கோச்சு, பேட்டிங் கோச்சு, நிறைய கோச் இருக்கிறாங்க. அந்த கோச்செல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும். அப்புறம் ஸ்பெக்டேட்டர் இருக்கிறாங்க, ஸ்பெக்டேட்டருக்கு அது பிடிக்கணும். ஏன்னா கிரிக்கெட்டுங்கிறது வெறும் 11 பிளேயர் ஆடிட்டு வந்தால் மட்டும் அழகு இல்லைங்கண்ணா. அந்த 11 பேரை பார்க்கறதுக்கு 1 லட்சம் பேர் போய் கைத்தட்டினா தான் அழகு. யார் சேரணும், யார் பிரியணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் தான் பதில் சொல்லும். தமிழ் பரவட்டம் இந்த வரக்கூடிய திமுக கூட்டணிக்கு வந்து முரசொலியா பிரச்சாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் பேசியிருக்காரு. நடிகர் அண்ணன் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். கமலஹாசனை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, நியாயமா பேசியிருக்காரு, கரெக்டா பேசியிருக்காரு. கண்டிப்பா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும். நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை 1950 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்தார். பேசக்கூடிய மொழி எது, அபிஷியல் லாங்குவேஜ் எது, கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் எது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு லிங்க் லாங்குவேஜாக எது வரும் என்று காங்கிரஸ் 1950 தீர்மானிச்ச ஹிந்தி. அது 1965 ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார். அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்கா சுதா கொங்கரா அவர்களுக்கு, அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு. இதில் ஆச்சரியம் என்னன்னா திமுக காரன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு. காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் 2008, 2009 இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராம துரத்துனாங்களோ, காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ 2026 சட்டமன்ற தேர்தலில்
பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும். அதனாலதான் பேரு தீ பரவட்டம்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும். வீட்டுக்குள்ள தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும், கூரையை பிடிக்கும், அந்த வீட்டுக்காரங்களை சுடும். அதனால இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடட்டும். காங்கிரஸோடு கூட்டணியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கூரையில தீ பரவட்டும். அதனால தீ பரவட்டும் நல்லா வச்சிருக்கிறாங்க. நான் இதுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கும் போல படத்தை பார்ப்பாங்க, கூட 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, இதை பார்த்து கண் கலங்கிட்டேன், நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவார். அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நல்லா இருக்கட்டும், எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்க. பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறதுக்கே போயிடாது. ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது. எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். ஏங்க வேலை இல்லாமல் 2 பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே, ராஜ் தாக்கரே, இவங்கெல்லாம் யாருங்க? அங்கிருந்து என்னை மிரட்டிட்டு இருக்கானுங்க. நான் பெருமைப்படுறேன். ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சிருக்கிறேன். எனக்கே அது ஆச்சரியம் தான். எங்கள் அப்பா படித்தது 10வது, அம்மா படித்தது 6வது. எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ உடம்பு சரியில்லை, ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன். இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க. அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா, அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். இந்த சென்சார் போர்டும் இப்போ பிஜேபியோட கைப்பாக செயல்படுது. ஜனநாயக விஷயத்தில் MK ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் இது. அண்ணா, என்னை கேட்டீங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்கள்ல நானும் ஒருவன் தான். நல்ல திரைப்படம், நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன், கருத்து சொல்கிறேன், பேசுகிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது CBFC, அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணும், கட்டிங் பண்ணும், அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி, அது ஏதோ தேவையில்லாத எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குங்கண்ணா. அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த CBFC, இந்த ஜனநாயகன் படக்குழு, ப்ரொடியூசர், அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது, அப்பீல் மெக்கானிசம் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இதை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான். சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளோ கட் பண்ணுங்க, U/A யூவா வச்சுக்கன்னா சொல்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேர்த்த போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன். படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும்? பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க, நான் கருத்தை சொல்லிட்டேன். நல்ல படம், நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமாக பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன். அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா, அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள், நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள், நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டேன்.